நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 11th மேத்ஸ் வால்யூம் 2ல எக்ஸாம்பிள் 8.7 பார்க்கலாம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துருக்கிறதெல்லாம் பொசிஷன் வெக்டார்ஸு. ஸோ அப்போனா இது வந்து ஓஏ வெக்டார், இதை வந்து ஓபி வெக்டார், இதை வந்து ஓசி வெக்டார்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொலினியராக நம்ம ஷோ பண்ணணும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. லெட் ஓங்கிறத ஆரிஜின் எடுத்துகிட்டு ஓஏ ஓபி ஓசின்றதை நம்ம இந்த வெக்டார்ஸாக எடுத்துருக்குறோம். தென் இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி வெக்டார், ஏசி வெக்டார் அண்டு நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு மெத்தட், இது வந்து ஒரு மெத்தட், இது ஆல்டர்னேட் மெத்தட். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஓஏ ஓபி ஓசியிலேருந்து ஏபி, இப்போ இதுதான் ஏ, இது பி, இது சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிசி கண்டுபிடிச்சிக்கோங்க, அப்புறம் இந்த சிஏ கண்டுபிடிச்சிக்கோங்க. சி ஆர்டராக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே நம்ம வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஓபி மைனஸ் ஓஏன்னு போட்டு கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ ஏபி வெக்டார்னு எப்படி கண்டுபிடிப்போம்? ஓபியிலேருந்து ஓஏவை மைனஸ் பண்ண வேல்யூ தான் நமக்கு இந்த வேல்யூ. ஓகே, அதே மாதிரி பிசினா ஓசியிலேருந்து ஓபியை மைனஸ் பண்ணுவோம். செகண்ட் என்ன லெட்டர் செகண்டாக இருக்கோ அந்த லெட்டர்லேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்போ சிஏனா ஓஏலேருந்து ஓசியை நம்ம மைனஸ் பண்ணி இந்த வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம 3 வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். கொடுத்துருக்க இந்த வேல்யூலேருந்து ஓஏ ஓபி ஓசியிலேருந்து நம்ம ஏபி பிசி அண்ட் சிஏ வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மேக்னிடியூட் வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ரூட்டு போட்டு நம்ம உள்ளே எழுதுவோம் ஸ்கொயர் பண்ணி. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும். அப்போ ரூட் 14. ஸோ இதை ரூட் 14 எப்படி வச்சுன்னு காட்டுறேன். இப்போ ஏபியை மேக்னிடியூட் எடுக்கும்போது ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். கரெக்டாக? மைனஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ ரூட் ஆஃப் 1 + 4 + 9 வரும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ரூட் 14 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பிசிக்கு போட்டோம்னா ரூட் ஆஃப் 126 கிடைக்கும். இதே மாதிரி சிஏக்கு போடும்போது ரூட் ஆஃப் 4 ரூட் 14 கிடைக்கிது. இங்கே 224 கிடைக்கிது. 224 நம்ம ரூட் காமனான வேல்யூவை வெளியில் எடுத்துடுறோம். அதாவது 224 இதை வந்து 2 டேபிளில் பிரித்தோம்னா 1 1 2, அகெயின் 2 டேபிளில் பிரித்தோம்னா 5 6, அகெயின் 2 டேபிளில் பிரித்தோம்னா 28, 2 டேபிளில் 14, 2 டேபிளில் 7 டைம்ஸ், 7 டேபிளில் 1 டைம்ஸ். ஓகேவா? இப்போ 2 2 இருந்ததுன்னா ஒரு 2 காமனாக வெளில எடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே 2 2 இருந்ததுன்னா ஒரு 2 காமனாக வெளில எடுத்துருவோம். பேலன்ஸ் இருக்கிறது இங்கே 2 × 7. ஸோ இதை மட்டும் நம்ம ரூட்டில் எழுதிக்கணும். சேமாக 2 நம்பர் இருக்கிறத மட்டும் வெளில எடுத்துக்கணும். அப்போ வெளியில் 4ம் உள்ளக்க 14ம் இருக்குது. அப்போ 4 ரூட் 14 தான் இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணது. அதே மாதிரி 126க்கு இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், 3 ரூட் 14. இது எப்படி எழுதியிருக்காங்க? 126க்கு ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 63, திரும்ப 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 21, திரும்ப 3 டேபிளில் வந்து 7 டைம்ஸ், 7 டேபிளில் 1 டைம்ஸ். இப்போ இந்த இடத்துல 3 மட்டும்தான் 2 டைம்ஸ் வருது. அப்போ ஒரு 3யை வெளியே எடுத்துகிட்டு 2 இருந்ததுன்னா 1 தான் எடுக்கணும் வெளில. இங்கே எப்படி 2க்கு 2 இதுக்கு நம்ம 1 எடுத்துருக்கோம்ல, 1 எடுத்துருக்கோம்ல, அது மாதிரி 2 3 இருக்குது. அப்போ ஒரு 3 எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்னால 2 3க்கு ஒரு 3 தான் எடுத்துக்கணும். அப்போ பேலன்ஸ் 2ம் 7ம் இருக்குது. அதை ரூட்டுக்குள்ளே எழுதிக்கணும். அப்போ 3 ரூட் 14 வருமா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இந்த வேல்யூ வருதுன்னு. இப்போ ஏபி வெக்டாரோடைய மேக்னிடியூட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி பிசி வெக்டாரோட மேக்னிடியூட், சிஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசியான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஏபியையும் பிசியையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசியோட வேல்யூ கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் ஏசி 4 ரூட் 14 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஏபி ஆட் பண்ணோம்னா ரூட் 14 ப்ளஸ் 3 ரூட் 14. ஸோ இது வந்து என்ன ரூட் 14? 1 ரூட் 14 தானே. ஸோ 1 ரூட் 14 ப்ளஸ் 3 ரூட் 14 இஸ் ஈக்குவல் டு 4 ரூட் 14. ஸோ இப்போ நமக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி நமக்கு ஈக்குவலாக தான் வருது. ஸோ அப்போனா இந்த ஏபிசி அப்படிங்கிறது ஒரே லைனில் தான் லைங் ஆகிருக்கு. ஸோ அப்போ தே ஆர் கொலினியர். ஸோ த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் தான். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது வந்து ஆல்டர்னேட் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்டர்னேட் மெத்தட் முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, ஏசி அந்த கண்டுபிடிக்கிறோம்ல, இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிடறோம் ஃபுல்லாக. இந்த ஏசியோட வேல்யூவும் வந்து 4 × ஏபி வேல்யூவாக கிடைக்கிது. ஏசியோட வேல்யூ வந்து 4 × ஏபி வேல்யூவாக கிடைக்கிது அப்படின்னா ஹென்ஸ் ஏபியும் ஏசியும் பேரலல்னு அர்த்தம்.
ஓகேவா? ஏபியும் ஏசியும் நமக்கு பேரலல்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏசி வெக்டருடைய வேல்யூ வந்து ஏசி வெக்டரோட வேல்யூலேருந்து 4 காமனாக எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு I வெக்டார் ப்ளஸ் 4 வெளியே வந்துருச்சுன்னா 2 டைம்ஸ் தானே நமக்கு வரும். அப்போ -2 எழுதணும். இங்கே வந்து -2j ப்ளஸ் 3kன்னு வந்துடும். இப்போ இந்த I வெக்டார் -2j ப்ளஸ் 3kங்கிறது ஏபியோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 4 காமனாக எடுத்த வேல்யூக்கு பதிலாக ஏபி வெக்டார் எழுதிக்கலாம். அப்போ ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4ab வெக்டார். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலும் நம்ம ஏபியும் ஏசியும் பேரலல் லைன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு போட்டுட்டு, ஸோ இது எல்லாமே they have a காமன் பாயிண்ட்டு. ஸோ அதனால் இந்த 3 பாயிண்ட்டு கொலினியர் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இது மாதிரி 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபெமிலியராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.